Hi flames, how are you? Hope you all fine. And அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். And வழக்கம் போல் நம்ம பேசுகிற நல்ல விஷயங்களை பேசுவோம். லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை அது தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க உங்கள்கிட்ட உள்ள 7 பிஹேவியர் தான் அதுக்கான காரணம். இந்த 7 பிஹேவியர் என்னென்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒன், லேசினஸ். இந்த 7 பிஹேவியரில் ஏதாவது ஒரு பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஷுட் அவாய்ட் இட். அப்போ தான் உங்களால் முன்னோக்கி போக முடியும், லைஃப்பில் முன்னோக்கி போக முடியும். இல்லாட்டி நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்பீங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேசினஸ். லேசினஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். சோம்பேறித்தனமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஏன் இதை செய்யணும், இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்தில் மூழ்கி போய் கிடக்கிறது முதல் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம்னாக்கா நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிச்சிட்ருப்போம். ஒரு மெட்டீரியல் மேலே நமக்கு ரொம்ப அதிகப்படியான ஆர்வங்கள் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது முன்னேறி போகணும்னு நினைக்கும் போது அது நமக்கு ஒரு தடையாக இருக்கும். பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சில பேருக்கு எப்படி சொல்கிறது, அதை சில பேருக்கு செப்பல்ஸ் அதிகமாக வாங்குறதுல அதிக ஆர்வம் இருக்கும், சாரீஸ் அதிகமாக வாங்குறதுல ஆர்வம் இருக்கும், இல்லை இன்னும் சில லக்ஸரி ஐட்டம்ஸ், அதாவது பெருமைக்காக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்ணுவாங்க, அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது சரி கிடையாது. அந்த மெட்டீரியலிசம்ன்ற அந்த இதை நம்ம குறைச்சிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கர். நான் ஏற்கனவே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோவத்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டவுன் ஆவீங்க. புரியுதுங்களா? யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, உங்களை கோவப்படுத்துகிறாங்களா, விட்டுட்டு போங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தெரியுமா? அது எப்படின்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கோவத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த நபரையும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு இன்னும் வெயிட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கோவத்தை முதல்ல ட்ராப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே போட்டோம், அவ்வளோதான் அவங்க, இதுதான் அவங்க அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அந்த கோவம் உங்களை விட்டு குறைய குறைய கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் அடுத்தபடி எடுத்து வைப்பீங்க. சரிங்களா? அடுத்து என்வி. என்வினா என்னது? பொறாமை. எல்லோரும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். பட் ஆனால் அவன் கார் வச்சுருக்கிறான், அவன் அதிகப்படியாக பணம் வச்சுருக்கிறான், அவன் அதிக வசதியோடு இருக்கிறான். இதெல்லாம் தேவையா நமக்கு? நமக்கு என்ன வேணுமோ அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலே நாம் தாங்க பணக்காரங்க. தெரியுங்களா? நமக்கு ஒரு இது கூட ஒன்று இருக்குது. உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க கண்டிப்பாக பணக்காரங்க அப்படின்வாங்க. ஒத்துக்கிறேன், அதர்வைஸ் தேவை தான் நமக்கு. பட் ஆனால் நம்ம வசதிக்கு மீறி அடுத்தவனை பார்த்து ஆசைப்பட்டு அவன் அந்த மாதிரி இருக்கிறானே நாமும் அந்த மாதிரி ஆவோன்னு நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி தொலைக்கிறோம். பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் முன்னேற கூடாது. உங்களுக்கு என்ன தேவை அதுக்காக நீங்கள் உழைங்க, கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அடுத்த காசிப். இந்த காசிப்பை பற்றியுமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதாவது அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுகிறது. இதுவும் நமக்கு தேவையா? அதாவது ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதை பற்றி பேசுறதுனால நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அதே சமயம் இல்லாத ஒருத்தவங்களை, இப்போ நானோ நீங்களோ இருக்கீங்க, நம்ம 2 பேருமே இல்லாமல் 3வது ஒருத்தரை பற்றி நம்ம குறை பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, நம்மளுடைய மைண்டு நிம்மதியாகவே இருக்காது. அந்த காசிப்னால் நம்ம மைண்டு சுழண்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். அது ஹியூமன் நேச்சர் தானே அது. ஸோ இந்த புரளி பேசுகிறத நிறுத்துங்க. அடுத்தவங்களை பற்றி நமக்கு தேவையே கிடையாது, பேசவும் தேவையே கிடையாது. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுகிறத நிறுத்துருங்க. அது முடிஞ்சிச்சு. அடுத்து செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது நான் மட்டும் வசந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது தான். அதாவது இன்னொருத்தவங்களை தரம் தாழ்த்திட்டு நாம் மேலே போகிறது சரி கிடையாது. நாம் மேலே போகணுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை தரம் தாழ்த்துறது அதுவும் சரி கிடையாது. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். உங்கள் சுயநலம்
உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நன்மை செஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை செய்யுங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் உங்கள் சுயநலம் இன்னொருத்தரை பாதிச்சுது அப்படின்னாக்கா அது தயவு செஞ்சு செய்யாதீங்க, அது தப்பான விஷயம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எந்நேரம் பார்த்தாலும். யாராவது கிடச்சிட்டா போதும், அது அப்படி இது அப்படி இது அப்படின்னு புலம்பி தள்ளுறது. நான் ஒன்று கேட்குறேன், அந்த மாதிரி புலம்பி தள்ளுறதுனால உங்கள் கவலை ஏதாவது குறைய போகுதா? கிடையாது. அப்படி நம்ம யார்ட்டையாவது கொண்டு போய் கொட்டுறதுனால நம்ம சொல்லுவோம், இப்படியாவது கொட்டி ஆதங்கத்தை தடிச்சு, அதனால் என்னங்க யூஸு? நீங்கள் ஃபாஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டாலும் சரி, ஃப்யூச்சரை பற்றி ஒரிப்பட்டாலும் சரி, ரெண்டுமே வேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த 7 பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்க உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தை விடுங்க, கோவப்படுறத குறைச்சிக்கோங்க, கோவம் இல்லாமல் பழகிக்கோங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிக்கிறது, அந்த பொருள் மேலே கவனம் செலுத்துறது, அதை விட்டுருங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்கள் சுயநலமாக இருங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த சுயநலம் யாரையும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து கவலைப்படுறத நிறுத்துங்க. இன்னொன்று கடைசியாக புரளி பேசுறதை நிறுத்துங்க. இந்த 7 பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா, குறைச்சிங்க அப்படின்னாக்கா, இல்லை நிறுத்துறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.